ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, பூரி, ரோஸ்ட்டு, நான் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். நம்ம வந்து சிம்பிளாக பண்ணிடலாம் குயிக்கா. அதே சமயத்தில் டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்தோன்னு சொன்னா ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருக்கும். எல்லாருமே கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்க வந்து நம்ம எப்பவும் போல மசால், குருமா இந்த மாரி சப்பாத்திக்கு நம்ம பண்ணாம தக்காளி சட்னி எல்லாம் செய்வோம். அதெல்லாம் செய்யாம, இந்த மாரி வந்து ஒரு கிரேவி செஞ்சா ரொம்ப அட்டகாசமா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு அசத்தலாம். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன். இன்னைக்கு ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸில் மஷ்ரூம் கிரேவி தான் டேஸ்ட்டாக செய்ய போகிறோம். அதுக்கு இங்கே 2 பேக்கெட் வந்து மஷ்ரூம் வாங்கி நல்லா சுத்தப்படுத்தி வச்சுருக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷான மஷ்ரூமாக இருந்தால் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், சோம்பு, 2 ஏலக்காய், இது மட்டும்தான் ஸ்பைசஸ். அதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயம், அதாவது மீடியம் சைஸ் வந்து பொடியாக நறுக்கி எடுத்தாச்சு. ஒரு 2 கொத்து ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இந்த நான் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்திக்கிறேன். சின்ன வெங்காயம் வேணாலும் போட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நிறம் மாறுற வரைக்கும் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்திக்கலாம். தக்காளி வதங்கறதுக்காக கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா பொறுமையாக வதக்கி விடணும். இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்தாச்சு தக்காளி. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. நான் வந்து 1 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துறேன். சேர்த்துட்டு இதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம சுத்தப்படுத்தி நறுக்கி வச்சக்கூடிய இந்த காளானை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம மசாலா தேவையானதெல்லாம் இல்லாமல் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த காளான் சேர்த்து நம்ம வதக்கி விட்டதுக்கப்புறம் தண்ணி விடும். அதுக்கப்புறம் நல்லா தண்ணி எல்லாம் வற்றினதுக்கப்புறம் தான் மசாலா சேர்த்தணும். இப்போ நான் வந்து இங்கே மட்டன் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கிறேன். கொஞ்சம் போல் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன். இது வந்து காரம் ஓரளவுக்கு தான் இருக்கும். அதனால் 1 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். இந்த மசாலா எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் அப்படியே மசாலா பிடிக்கிற அளவுக்கு விட்டுட்டு, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு கலந்து விட்டு பார்த்து தண்ணி அளவு பார்த்துக்கலாம். நம்ம இப்போ வந்து நல்லா கொதிக்கிறதுக்காக கொஞ்சம் 5 நிமிஷம் விட்டுடலாம். தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திட்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி மேலாப்பில் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட் வந்து பச்சை மிளகாய் போட. லிட்டு போட்டு விட்டு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 1/4 மூடி தேங்காய், சோம்பு, ஒரு 5 6 முந்திரி பருப்பு சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா கம கம வாசனையோட காளான் மசாலா வந்து நல்லா ரெடி ஆகிட்டுருக்குது. நல்லா கொதித்து வந்தாச்சு. மஷ்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. சாஃப்டாக வந்து நல்லா மசாலா பிடிச்சு நல்லா வெந்தாச்சு. இந்த டைமில் நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தக்கூடிய தேங்காய் மசாலாவை சேர்த்திக்கலாம். அந்த மிக்சர் ஜார்லேயே தண்ணி விட்டு இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்தலாம். இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து தேங்காய் முந்திரி அரைக்கும்போது நல்லா திக்னஸ் கொடுக்கும். அப்போ வந்து கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், திக்காகவும் இருக்குது. அப்போ வந்து இந்த சப்பாத்தி, பூரி, நான், பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப அருமையான காம்பினேஷனாக இருக்கும். இப்போது கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு அந்த மிக்சர் ஜார்லேயே தண்ணி விட்டு சேர்த்திட்டேன் நான். நல்லா ஒரு கொதி வந்தாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா திக்காய் வருது. ஆறுனா இன்னும் நல்லா திக்காயிரும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்குது. இப்போ இந்த அளவு திக்னஸ் வந்தால் போதும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா மணக்க மணக்க காளான் கிரேவி வந்து குயிக்காக ரெடி ஆயாச்சு. இப்போது பொடியாக நறுக்கின மல்லி இலைகள் வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு சேர்த்திட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணி சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இந்த கனமான கடாயினால் ஒரு 2 நிமிஷம் அப்படியே கடாயிலேயே இருக்கட்டும்னு விட்டுருக்குறேன் நான். அப்போ கடாயிலே இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். உடனே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கிரேவி ஐட்டங்கள் எல்லாமே ஒரு 2 நிமிஷம்
விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சர்விங் பவுலுக்கு மாற்றணும். இப்போது நான் வந்து இங்கே சப்பாத்தி நல்லா சாஃப்டான சப்பாத்தி தான் இந்த கிரேவிக்கு செஞ்சுருக்கிறேன். இந்த சப்பாத்திக்கு வந்து சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இந்த காளான் கிரேவி. குயிக்காக பண்ணிடலாம். அதே சமயத்தில் இந்த சப்பாத்தி வச்சு சாப்பிடும்போது நல்லா ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நம்மளுக்கு. அந்த அளவுக்கு அந்த டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ வந்து நல்லா சாஃப்டான சப்பாத்தி வந்து ரெடி ஆயாச்சு. நம்ம வந்து இந்த சப்பாத்தி இந்த 3 சப்பாத்தி 2 சப்பாத்தி சாப்பிட்றவங்க 3 சாப்பிடுவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த கிரேவி. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸை பாருங்கள். அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி.